அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன வீடியோவில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி அமைதியான முறையில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டாங்கன்னு பார்த்தோம். ஆனால் காலப்போக்கில் நிலைமை மாறுச்சு. கிபி 1099 சிலுவை போர் வீரர்கள் ஜெருசலமை கைப்பற்றினப்போ அங்கே நடந்த இரத்த ஆறு இன்னைக்கும் வரலாற்றோட கருப்பு பக்கம். ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா குதிரைலாயமாக மாற்றப்பட்டது. இனி அக்ஸாவை மீட்கவே முடியாதுன்னு எல்லோரும் நினைச்சப்பத்தான் ஒரு சிங்கம் கிளம்பி வந்துச்சு. அவர்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. அவர் எப்படி 88 வருட அடிமைத்தனத்தை உடைச்செறிஞ்சாரு, அந்த சிலிர்க்க வைக்கும் வரலாற்றை இப்ப பார்ப்போம். சலாஹுத்தீன் அய்யூபி அவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு வைராக்கியத்தோட வளர்ந்தாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா எதிரிகள் கையில் இருக்கிற வரைக்கும் அவரால் நிம்மதியா இருக்க முடியல. ஒரு முறை அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்க ஏன் எப்பவுமே சோகமா இருக்கீங்கன்னு, ஏன் சிரிக்கவே மாட்டிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹோட இல்லமான மஸ்ஜிதுல் அக்ஸா எதிரிகள் பிடியில் இருக்கும்போது என்னால் எப்படி சிரிக்க முடியும்? இது வெறும் பேச்சு இல்லைங்க, அந்த வெற்றிக்கான அவர் தன்னை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தார். சிதறி போய் கிடந்த முஸ்லீம் நாடுகளை ஒன்று சேர்த்தாரு. ஏன்னா ஒற்றுமை இல்லாமல் வெற்றி கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். திருப்புமுனை கிபி 1187 வரலாற்றிலேயே மாற்றி அமைச்ச ஹட்டின் போர் நடக்குது. ஒரு பக்கம் பலமாய்ந்த சிலுவை பட, இன்னொரு பக்கம் சலாஹுத்தீன் அய்யூபியோட பட. வெயில் கொடுமையான அந்த பாலைவனத்தில் ஒரு தந்திரமான போர் வியூகம் அமைச்சாங்க சலாஹுத்தீன் அய்யூபி. எதிரிகளுக்கு தண்ணி கிடைக்காம செஞ்சு அவங்களோட திமிர அடக்கினாரு. இந்த போரில் முஸ்லீம் படைகள் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. இந்த வெற்றி தான் ஜெருசலம் கதவை திறக்கிறதுக்கு சாவியா அமைஞ்சது. இப்போ அடுத்த இலக்கு புனித அக்ஸா. 88 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் ஒரு வெற்றி. ஜெருசலம் நகர சலாஹுத்தீன் அய்யூபியோட படைகள் சுற்றி வளைச்சாங்க. சிலுவை படை வீரர்கள் பயந்து போயிட்டாங்க. ஏன்னா 88 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க முஸ்லீம்களை கொன்று குவிச்சது அவங்களுக்கே ஞாபகம் வந்துச்சு. இப்போ முஸ்லீம்கள் நம்மளைய பழி வாங்குவாங்களோன்னு நடுங்கினாங்க. ஆனால் அங்கே தான் சலாஹுத்தீன் அய்யூபி உலகத்துக்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. அவர் நினைச்சிருந்தா பழி வாங்கி இருக்கலாம். ஆனால் அவர் சொன்னார், நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழியை பின்பற்றுபவன், பொது மன்னிப்பு வழங்குகிறேன், யாரும் கொல்லப்பட மாட்டேங்கன்னு சொன்னார். கிறிஸ்துவ மக்களும் ஃபாதர்யார்களும் அவரோட இந்த குணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. இதோ 88 வருஷத்துக்கு அப்புறம் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் மீண்டும் பாங்கு சத்தம் ஒலிச்சது. வெறுப்பால எதையும் சாதிக்க முடியாது, அன்பாலையும் வீரத்தாலையும் தான் வரலாற்றை படைக்க முடியும்னு சலாஹுத்தீன் அய்யூப் நிரூபித்தார். இன்னைக்கும் அக்ஸா ஒரு இக்கட்டான சூழல்ல தான் இருக்குது. சலாஹுத்தீன் அய்யூபி அன்னைக்கு அக்ஸாவை மீட்டதுக்கு பின்னாடி இருந்த ரகசியம் முஸ்லீம்களின் ஒற்றுமை. அந்த ஒற்றுமை இப்போ நமக்கு இருக்கா? இந்த வரலாற்றை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அக்ஸாவுக்கு அடுத்து வந்த மற்ற சவால்களையும் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.